விஜயுடன் கூட்டணி என்றால் என்டிஏ கூட்டணியில் இருந்து கூட விலகக்கூடியவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றஞ்சாட்டியுள்ளார். அவருக்கு விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வந்தா பாஜக கூட கழட்டிவிட தயாராக இருப்பார் என்பது. ஆனால் விஜய் வருவாரா என்பது தெரியவில்லை. ஏன்னா அவர் தலைமையில் கூட்டணி அமைக்கணும், அவர் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட வேண்டும் என்பது அவங்க கட்சியோட கோட்பாடு. திரை உலகத்தில் இவ்வளோ உச்சபட்ச நடிகராக இருந்து நிறைய ஏர்னிங்ஸ்லாம் பெற்றுக்கொண்டிருந்த விஜய் அவர்கள் இன்றைக்கு கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா இப்போ பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவதற்காக அவர் கட்சி ஆரம்பித்திருக்கிறாரா? அந்த தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா? இல்லை விஜய் தான் இவரோட கூட்டணிக்கு வந்து பழனிசாமி முதலமைச்சராக தூக்கி பிடிப்பாரா? நடக்காத ஒன்றை இவர் இன்றைக்கு வெளியில் அவங்க தொண்டர்களை தக்க வச்சுக்கிறதுக்கும் இன்றைக்கு அந்த கூட்டணி பலவீனமாயிட்டு இருக்கு. அது பாஜகவும் யோசிக்க வேண்டிய விஷயம். பழனிசாமி என்றைக்கு ஏப்ரல் 12 கூட்டணிக்கு வந்தாரோ அவர்கள் கடினமாக கஷ்டப்பட்டு அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஒரு அணியில் வரணுங்கிறதுக்காக டெல்லியில் உள்ள முக்கிய தலைவர்கள் செய்தாலும் பழனிசாமி தலைமையில் அது பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படும் போது அந்த கூட்டணி பலவீனமாகிட்டு இருக்கு. இன்னும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக அந்த கூட்டணி பலவீனமாகத்தான் ஆகும். தேர்தல் நேரத்தில் பாருங்க, தமிழ்நாடு முழுவதும் அது 15% கீழே தான் எடப்பாடி பழனிசாமி அமைத்திருக்கிற இடிஎம்கே அமைத்திருக்கிற கூட்டணி பெறும். இதை நீங்க பொறுத்திருந்து பாருங்கள். 2026 தேர்தலில் உங்க கட்சி தாவேகாவோட கூட்டணி எங்க கூட்டணியெல்லாம் நான் உங்களுக்கு பலமுறை பல ஊடகங்கள்ல சொல்லிட்டேன். எங்கள் கூட்டணியெல்லாம் நாங்கள் டிசம்பர் மாதத்துல தான் உறவு முடிவுக்கு வர முடியும். ரெண்டு யாரோ ஒருத்தர் சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணை உத்தரவிட்டிருக்காங்க, சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லி. ஆனா உச்சநீதிமன்றத்தை தமிழக அரசு விசாரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மேல்முறையீடு முன்னேற்று. அது வந்து என்னாச்சுன்னா உச்சநீதிமன்றம் சிபிஐ தான் விசாரிக்கணும்னு உத்தரவிட்டிருக்காங்க. இது ஒண்ணு. இன்னொன்னு, நேற்றுக்கு வந்து தாவேகா சார்பா சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி 41 பேர் இறந்த வழக்கை வந்து உச்சநீதிமன்றம் கொண்டு போயிருக்காங்க. இந்த வழக்கையும் எதிர்த்து தமிழக அரசு மேல்முறை செஞ்சிருக்காங்க. தொடர்ந்து சிபிஐ எதிர்த்து மேல்முறை செய்யறதுக்கான காரணம் இல்ல, ஒவ்வொரு மாநிலத்திலையும் காவல்துறை இருக்குது, ஒரு அரசாங்கம் இருக்கிறப்ப தமிழ்நாட்டு உரிமைகளை விட்டுவிடக்கூடாது, விட்டு கொடுத்து விடக்கூடாது என்கிற காரணத்துக்காக எந்த அரசாங்கம் இருந்தாலும், அது இதுக்கு முன்னாடி அம்மாவுடைய அரசாங்கம் இருந்தாலும் சரி, அதற்கு முன்பு இருந்த அரசாங்கங்களும் சரி, தமிழ்நாட்டு காவல்துறை மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விடும் என்கிற கருத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் அதை தேவையில்லைன்னு கேட்பாங்க. இதற்காக நான் உடனே திமுக சப்போர்ட் பண்றேன்னு சொல்லாதீங்க. நான் யதார்த்தத்தை பேசக்கூடியவன், நடுநிலையா பேசக்கூடியவன், ஒரு கட்சியின் தலைவருங்கிறத தாண்டி ஒரு பொதுமக்கள் இடத்துல இருந்து ஒரு குடிமகனாக சிந்திக்கிற பொழுது தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக போராடுகின்ற அனைத்து கட்சிகளும் மாநிலத்தில் சுயாட்சி வேண்டும், தமிழ்நாட்டு உரிமைகள்லாம் மீட்டெடுக்கப்பட வேண்டும். அதை வந்து எந்த ஆட்சி இருந்தாலும் மத்தியில் பிஜேபியில் காங்கிரஸ் ஆட்சி இருந்தப்பையும், இங்கே அம்மா அவர்கள் முதல்வராக இருந்த போதும் சரி, அதற்கு முன்பு கலைஞர் இருந்த போதும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த போதும் சரி, பேரறிஞர் அண்ணா வந்து 67 என்ன அவருடைய கொள்கையை மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான். அந்த முறையில் எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும், தயவு செய்து நீங்க ஏதோ திமுக கூட்டணி போறதுக்காக பேசுறேன்னு சொல்ல வேணாம். இது வந்து தேர்தல் வரப்போ உங்க அதுல என்ன ஒரு பெரிய எனக்கு ஒரு என்ன சொல்றது, சரியான வார்த்தை சொல்லணும்னா, எனக்கு உண்மையிலேயே வந்து நான் சிரித்துக் கொள்வேன். நான் ஒரு கருத்தை நீங்க கேட்கிறப்ப, ஒரு கேள்வி கேட்கிறப்ப அதுக்கு பதில் சொல்றப்ப அதை வைத்து கூட்டணி போடுகிறோம், கூட்டணி நாங்க அரசியல் தலைவர்களோ அரசியல் கட்சிகள் கூட நினைக்காத ஒன்றையெல்லாம் நீங்க யோசிங்க. ஆனா நீங்களே முடிவு பண்ணிட வீசப்படுகிறது, கூட்டணி நெருங்கி வருது. இது குழப்பத்தில் தினகரன்னு அவங்க போட்டிருக்காங்க. என்ன நடக்குது? இது சோசியல் மீடியால அந்த கொடியை ஒரு அதிமுக தொண்டர் கையில் கொடுத்து 2 கொடி ஒரு கூட்டத்தில் பிடிச்சி வச்சிருக்காங்க. இன்னும் நான் பார்த்த தாவேகாவுடைய அந்த நாமக்கல் மாவட்ட செயலர் அதை வன்மையாக கண்டிச்சு நம்ம நிர்வாகிகளோ தொண்டர்களோ யாரும் வேற கூட்டங்களில், மாற்றுக் கட்சி கூட்டங்களில் போய் கொடியை தூக்கக்கூடாது, கொடியை ஆட்டக்கூடாது அப்படின்னு கூட போட்டிருக்காங்க. ஆனால் அவங்க இல்லை, அது ஏடிஎம்கே டிஷர்ட் போட்டு ஒரு இன்னொரு கட்சி
தொண்டர் போய் யாராவது கொடியை பிடிப்பாங்களா? அதை கூட சரியா தெரிய செய்யலை பழனிசாமி கம்பெனிக்கு. அதாவது தாவேக்கா தாங்க கூட வரணும்னு அவங்க நினைக்கிறதோ, அவங்களுக்கு அழைப்பு விடுறதோ, அவங்கள்ட்ட போய் கேட்கிறதோ அவர்களுடைய உரிமை. ஆனால் திரு விஜய் அவர்கள் என்ன மதுரை மாநாட்டில் கூட சொன்னார், எங்கள் தலைமையில் தான் ஆட்சி அமையும், எங்கள் தலைமையை ஏற்று கூட்டணி வாங்கன்னு சொல்கிறார், மற்ற கட்சிகளுக்கு அனுப்பி விடுறார். அப்போ பழனிசாமி விஜய் அவர்களின் தலைமையை ஏற்று அந்த கூட்டணியில் செல்வதற்கு தயாராகிவிட்டார். அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய கட்சி EDMK பலவீனமாகிட்டு வருவதாக காமிக்குது. ஒரு கட்சியை கூட்டணி பேசுவது, கூட்டணிக்கு அழைப்பு விடுவது என்பது வேற. அவங்க தொண்டர்கள், அவங்க கொடியை இவங்க அதிமுக தொண்டர்களை வச்சு எடப்பாடி பழனிசாமி தன் கட்சி தொண்டர்களை வைத்து அந்த கொடியை தூக்கி பிடித்து அது ஊடகங்கள்லாம் அது வெட்ட வெளிச்சமாக வந்தது. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் இரவு 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.